ஒரு நாள் சம்பளமாக 2138 ரூபாய் வழங்கப்படணும். அடிப்படை சம்பளம். இன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சியில இருக்காங்க, கிட்டத்தட்ட 3-2 பெரும்பான்மை இருக்கு. நினைச்சா வாங்க முடியும், நினைச்சா கொடுக்க முடியும். நம்ம இந்த நாள் கூலி சம்பள முறைமையில இருந்து மாறினா மட்டும்தான் பெருந்தோட்ட பகுதியில் இருக்க வறுமை குறையும். 2020 நாங்க பாரோ எடுக்கும் போது நாங்க வந்த பிற்பாடு 6 மாசத்துக்குள்ளார 1000 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை வாங்கி கொடுத்தோம். அதே மாதிரி 2024 1350 ரூபாய் அடிப்படை சம்பளத்தை வாங்கி கொடுத்தோம். நான் ஏன் இதை முன்வைக்கிறேன்னா, தற்போதைய ஆளுங்கட்சியில இருக்க அவங்களோட தொழிற்சங்க பிரிவு சார்ந்த சில தலைவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. நாங்க மக்களை ஏமாத்திட்டோம், நாங்க காட்டி கொடுத்துட்டோம், 1350 ரூபாய் தான் கொடுத்தோம். அப்ப அவங்க கிட்ட ஒரு தீர்வு கேட்கும் போது அவங்க சொல்லியிருந்தாங்க, ஒரு நாள் சம்பளமாக 2138 ரூபாய் வழங்கப்படணும். அடிப்படை சம்பளம். இன்னைக்கு அவங்க ஆளுங்கட்சியில இருக்காங்க, கிட்டத்தட்ட 3-2 பெரும்பான்மை இருக்கு. நினைச்சா வாங்க முடியும், நினைச்சா கொடுக்க முடியும். ஆனாலும் இன்னைக்கு நான் உங்களை விமர்சிக்கணும், உங்க மேல குறை சொல்லணும், தவறு சொல்லணும் நான் இந்த சபைக்கு பேசுவேன். மக்கள் கிட்ட உண்மையை எடுத்து 2 பேரும் சேர்ந்து சொல்லணும். இரு தரப்பினர்களும் உண்மையை மக்கள் கிட்ட எடுத்து சொல்லணும். முக்கியமான விஷயம், இந்த இருக்கிற 20 பெருந்தோட்ட நிறுவனத்தோடையும் பேச்சுவார்த்தை நடத்தி எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பளத்தை அதிகரிச்சோன்னு எங்களுக்கு தெரியும். அடிப்படை சம்பளத்தை உயர்த்தி கொடுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம அரசாங்கத்துக்கு வெளியே இருக்கும் போது சொல்லலாம், பெருந்தோட்ட மக்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்கணும், 3000 கொடுக்கணும். ஆனா உண்மையான விடயம் 10 ரூபாய் கூட்டி கொடுக்கணும்னா கூட ஒரு பெரும் சிரமத்துக்கு மத்தியில் தான் கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் பெருந்தோட்ட நிறுவனத்தின் ஆதிக்கம். அது அரசாங்கத்தோட தவறோ அரசாங்கத்தோட பிரச்சனைன்னு நம்ம பார்க்க முடியாது. இப்படி இருக்கும் போது நாங்க கூட்டப்பந்தம் ஆரம்பத்தில் இருந்துச்சு. இந்த கூட்டப்பந்த ஊடாக பேச்சுவார்த்தை மூலியமா சம்பளத்தை அதிகரிச்சு ஒவ்வொரு முறையும் கொடுத்தோம். 2020 கூட்டப்பந்தம் ஒரு அடிமை சாசனம்னு சில பேர் அரசியல் ரீதியாக பேசினாங்க. அப்படி பேசும்போது கூட்டப்பந்தத்தை நாங்க ஆப்ரிகேட் பண்ணிட்டு சம்பள நிர்ணய சபை ஊடாக நமக்கு சம்பளத்தை வாங்கி கொடுத்தோம். இன்னைக்கு சம்பள நிர்ணய சபை தொழிலமைச்சர் அவர்களுக்கு அடியில தான் வருது. கட்டாயம் அவங்க நினைச்சா சம்பள நிர்ணய சபையை கூட்டி 2000 அடிப்படை சம்பளத்தை தாராளமா வழங்கலாம். ஆனா மக்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆளுங்கட்சி கிட்ட கூட நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோளை முன்வைக்கிறேன். தயவு செய்து இந்த சம்பள பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு எடுத்து கொடுக்கணும்னா இந்த நாள் கூலி சம்பள முறைமையை ஒட்டுமொத்தமா ஒதுக்கி வச்சிடும். நம்மளுக்கு இவங்க இந்த பெருந்தோட்ட துறையில வேலை செய்யற கிட்டத்தட்ட 1.5 லட்சம் தொழிலாளர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கணும்னா ஒரு மாற்று முறைமையை கொண்டாந்தாங்க. அது அவுட் குரோவர் மாடலா இருக்கலாம், ரெவென்யூ ஷேர் மாடலா இருக்கலாம். ஒரு மாற்று முறைமையை ரெகுலேட் பண்ணி கொண்டு வந்தாங்க. அப்படி கொண்டு வந்தா கட்டாயம் அங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கும். ஆனா நம்ம இந்த நாள் கூலி முறைமையை நம்ம திருப்பி பேசிட்டே இருக்கும் போது, இன்னைக்கு நீங்க ஆளுங்கட்சியில இருக்கீங்க, எதிர்த்தரப்புல இருக்கவங்க சொல்லுவாங்க நீங்க சம்பளத்தை அதிகரிச்சுட்டாங்க. நாளைக்கு ஒருவேளை நாங்க ஆளுங்கட்சிக்கு வந்தா நீங்க எதிர்கட்சியில இருந்து சொல்லுவீங்க நாங்க சம்பளத்தை கூட்டி கொடுக்கணும். ஆனா நம்ம திருப்பி 2 வருஷம் 3 வருஷத்துக்கு ஒரு தடவை பேசுறது பிரயோஜனம் கிடையாது. நான் இன்னைக்கு சொல்றேன், 2020 நான் அமைச்சரா வரும்போது எதிர்கட்சியில இருந்து ஒருத்தர் கூட எனக்கு உதவி செய்யல இந்த மலையக சம்பந்தமா. அப்படி இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை நான் முன்னால் எடுத்துட்டு போகணும்னு என்னோட இஷ்டம் கிடையாது.